டீம் வணக்கம். நான் உங்கள் குகன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டாவேலில் வெற்றிகரமாக ஃபோர்க் 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோர்க் 3ல் வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். இதுக்கு எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா நான் டோக்கன் பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் நம்ம உள்ளே போகிற மாதிரி டிஸ்கவரை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட மெட்டாவேல் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்பவும் போல் கன்ஃபார்ம் கேட்கும். ஹோமை கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து உள்ளே போங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ரைட் சைட் கார்னரில் வந்து பாருங்கள், ஒரு 4 பாஸ் மாதிரி உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் வேலட் சொல்லி நம்மளுக்கு இருக்கும். அந்த வேலட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பாருங்கள் ஒரு 4 பாஸ் மாதிரி நியூவாக கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர், ஹோல்டு, HHC, டேட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஃபோர்க் 3 வந்து ஹோல்டு HHC காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வந்திருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹோல்டு HHC அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்க் 3 வந்து பண்ணக்குள்ளே உங்களுக்கு எந்தெந்த காயின் எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிருக்கோ சேம் அதே பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஹோல்ட் ஆன மாதிரி காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து பாருங்கள், ஹோல்டிங் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 348.43 காயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் 6ல் வந்து பாருங்கள் ஒரு 66 புள்ளி சம்திங் காயின் இருக்குது. அப்புறம் 7ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90.90 காயின் இருக்குது. 8ல் வந்து பார்த்திங்கன்னா 186 சம்திங் காயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு ஹோல்டு 5 வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இந்த ஹோல்டிங் காயின் வந்து கிளிக் பண்ணக்குள்ளே அங்கே வந்து பாருங்கள் அவைலபிள் அப்படின்னு சொல்லி 0.00 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த எனக்கு வெளியே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 348 காயின் இருக்குன்னா இது நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காயின் வெளியே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ 5%ல் நம்மளுக்கு எவ்வளோ காயின் ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.166% வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காயின் ஒரு நாளைக்கு கிடைக்கும். இது நம்ம 1 ஹவருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.0069 சம்திங் காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி காயின் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேபி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு செகண்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம வந்து வித்ட்ரா கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மேபி நம்ம இங்கே எவ்வளோ காயின் வரக்குள்ளே வித்ட்ரா பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு 1 டைமோ இல்லைனா 1 ஹவருக்கு 1 டைமோ எப்படி வேணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி மேபி ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் கம்பல்சரி 1 டேக்கு நம்ம கண்டிப்பாக எவ்வளோ ஆட் ஆகிருக்கோ அதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அப்படின்னு இருக்குன்னா இந்த மேட்ச்னு கொடுத்தாலும் அந்த 5 காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 0ன்னு இருக்கிற இடத்துல வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனா நம்ம டிஃபால்ட்டாக 5 அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா மேபி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வித்ட்ரா கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே அவைலபிளில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ 1 ஸ்டெப் பேக் வரேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி 4 மெச்சூரிட்டிலையுமே எனக்கு காயின் இருக்குது. இப்போ அதுலேயும் பாயிண்ட் சம்திங் காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டே 2 டேஸ் வெயிட் பண்ணக்குள்ளே எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. அது ஓவராலாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வித்ட்ரால் ஆல் அவைலபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ காயின் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜில் நம்மளோட இன்னர் வேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக CS காயின் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஓகேங்களா? இதில் இவ்வளோ தான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த அப்டேட் கூட டயர் 1 எக்ஸ்சேஞ்சுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த போஸ்ட்லேயே கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் டீம். தேங்க்யூ.